வணக்கம். இந்த பதிவு இம்போர்ட்ஸ் பற்றியது. பல பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணியும் நேரடியாகவும் கமெண்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கிறதுனால இந்த பதிவை நான் ஒரு 7 வீடியோவாக போடுறதா இருக்கிறேன். எப்பொழுதும் போல் எளிமையான பேச்சாகவும், ஆனால் அதே நேரத்தில் என்ன சொல்லணுமோ அதை பற்றி சொல்கிறதாகவும் இது அமைஞ்சிருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது இம்போர்ட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ராசஸ்க்குள்ளே ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயும் மேற்கொண்டு வர வீடியோவில் போடலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு இம்போர்ட் பண்ண போகிறோன்னு ஒருத்தர் ஒரு மிஷின் வாங்க போகிறீங்க. நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, ஒரு மிஷின் வாங்க போகிறீங்க. மிஷின் சைனாலேருந்து வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆர்டர் போடுவீங்க, எனக்கு இந்த மிஷின் வேணும்னு. அதுக்கு முன்னாடி நீங்கள் ரேட் பேசியிருப்பீங்க, 4-5 பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்கியிருப்பீங்க, இல்லை நேரடியாக எங்கேயாவது போய் அந்த மிஷின் இங்கே ஒர்க் பண்ணுதான்னு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடக்கிறது. ஆனால் இம்போர்ட்டுன்னு சொல்லும்போது முதல்ல ஆரம்பிக்கிறது, பிள்ளையார் சொல்லி போடுறது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து அந்த மிஷினை டிஸ்பேட்ச் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ஷிப்மெண்ட் டிஸ்பேட்ச் அப்படின்றது எங்களுடைய மொழியில் சொல்லுவோம். இது கப்பலில் வருதுன்னு வச்சுக்கோமே. நான் ஃப்ளைட்டில் வர்றது நான் கணக்கில் எடுத்துக்கல. கப்பலில் வருதுன்னு நம்ம எடுத்துட்டோன்னா, கப்பலில் அங்கேருந்து புக் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஷங்காயிலேருந்து புக் பண்ணுறாங்கன்னா, அது ஷங்காயிலேருந்து முதல்ல எங்கே வரும்னா சிங்கப்பூருக்கு வரும். சிங்கப்பூர்லேருந்து இன்னொரு கப்பலில் சென்னைக்கு வருங்க. இதுதான் நார்மல் ப்ராசஸ். இது ஒரு 15லேருந்து 20 நாளுக்கு ஆகலாம். வரும்போது என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறவங்க, அதாவது கப்பல் கம்பெனிக்காரங்க, இங்கே இருக்கிற அவங்களுடைய ஏஜெண்ட்டுக்கு இந்த கப்பலில் இந்தந்த கண்டெய்னர் வருது, இந்தந்த கண்டெய்னரில் இந்த மாதிரி பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் அனுப்புவாங்க. அதுக்கு பேர் இம்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்ட். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பில் ஆஃப் லேடிங் கொடுத்துருப்பாங்க, இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேக்கிங் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், பில் ஆஃப் லேடிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பில் ஆஃப் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணி ஃபைல் பண்ணுறோம். அதாவது பில் ஆஃப் என்ட்ரி, அந்த பொருளே பாருங்கள். பில்லுன்னா டாக்குமெண்ட், என்ட்ரினா உள்ளே வருது. அதாவது சரக்கு உள்ளே வர்றதுக்கு உண்டான ஒரு ஆவணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பில் ஆஃப் என்ட்ரியை. இந்த பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ண உடனே கஸ்டம்ஸில் எல்லாமே ஆன்லைன் நடக்குது. எங்கேயுமே மேனுவலாக எந்த ஒரு இது அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. கஸ்டம்ஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளுக்கு உண்டான வேல்யூ சரிதானா அப்படின்னு ஒரு மதிப்பீடு பண்ணுறாங்க. பொதுவாக நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஆர்டர் இருக்குது, பணம் அனுப்பியிருப்பீங்க, இல்லை கிரெடிட் டேர்ம்ஸ் இருக்குது, இதெல்லாம் வச்சு இது இந்த பொருளுக்கு உண்டான வேல்யூ இது தான், நீங்கள் இவ்வளோ டியூட்டி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல நேரங்களில் டியூட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லாமையும் இருக்கலாம். அதெல்லாம் அந்த டாபிக் வரும்போது நம்ம பேசலாம். இப்போதைக்கு நம்ம அந்த இம்போர்ட் ப்ராசஸ் தான் முழுக்க பார்க்குறோம். இவ்வளோ டியூட்டி கட்டணும்னு சொன்ன உடனே நம்ம டியூட்டி கட்டிடுறோம். டியூட்டி கட்டணும் என்ன ஆகுது, இந்த பில் ஆஃப் என்ட்ரி அடிச்சுட்டு நம்ம அந்த கண்டெய்னர் எங்கே இருக்கோ, இல்லை அந்த மிஷின் எங்கே இருக்கோ அங்கே போய் இந்த ஆவணத்தை காமிச்சு, வந்த மிஷினும் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் ஆகிடுச்சுனாக்கா, கஸ்டம்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு அவுட் ஆஃப் சார்ஜ், அதுக்கு பேர் ஓஓசின்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப் சார்ஜுன்னா வெளியில் கொண்டு போகலாம் நீங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போர்ட்டில் இருக்கோ இல்லை கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன் இருக்கோ, நாம் ஒரு வண்டி வச்சு வெளியில் எடுத்துகிட்டு வரோம். இதுதான் இம்போர்ட் ப்ராசஸ். மேற்கொண்டு இண்டிவிஜுவல் டாப்பிக்கில் வர பதிவுகளில் போடலாம். தேங்க்யூ.